சத்தமாக குருசி ஏறி அப்போது சஜீவனை லவாதுன்னாவோ தினன்வாச சபலமே பாகலவன் நச்சா லேதாரா கனாகியா மாமுதவன் நச்சா இது prima kunna samla där det kan ju då som i Mahadare Jesus Mahadare Jesus Mahadare
Lord. ඔබ සෑම දිනම මේ নমස්කාර දීමේ දකීමේ මාත් ප්‍රීතියට මා පත් වෙනවා. දෙවියන් වහන්සේගේ කරුණාව එල්ලිදරවගෙන අද මා ඔබගේ මැද විශේෂ පණිවිඩයක් සමග ඇවිත් සිටිනවා. ஆண்டா இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் மிகவும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையின் வெளிப்பாடு என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே பேசும்படி நான் வந்திருக்கிறேன். ඔබ අපේ ආක්ෂා දේවයේ සමග ඔබ සම්බන්ධ වී සිටීම ඉතා මාත් සතුටක්. අපේ දෙවියන් සභාවේ දේව පණිවිඩය ඔබගේ ජීවිතේ මාත් වෙනසක් ඇති කර තිබේ කියලා මම විශ්වාස කරනවා. උගක් දෙනෙක් අපිට WhatsApp call එකක් ඒ පණිවිඩය අපිට බෙදා දීමෙන් මා සතුටටපත් වෙනවා. ඔබගේ ජීවිතයේ මේ දේ වචනය මාත් ආශිර්වාදයක් නා. ඔබ කමෙන්ට් බොක්ස් එකේ ඔබ ලබාගත් වූ ආශිර්වාදය ඔබ ප්‍රකාශ කරන්න. ඇයි? ඔබ දෙවියන් වහන්සේ ඔබට කළා වූ දේ ඔබ ප්‍රකාශ කරන විටදී දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය එතන නැවතත් ඔබට ලැබේ. උන්වහන්සේගේ වචනේ ඔබ ආශිර්වාද වෙන එක පමණක් නෙවෙයි. ඒ වචනේ ඔබ ලැබුණ ආශිර්වාදය ගැන ඔබ බෙදා දෙන දේ තුලින් ඔබගේ ජීවිතේ මාත් ආශිර්වාදයට ඔබපත් වේ. ඒ නිසා ඔබ කමෙන්ට්ස් වල ඔබ ලැබුණ ආශිර්වාදය ගැන අපිට සඳහන් කරන්න. උගක් ඇට එක ආශිර්වාදයක් වෙයි. අපි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරට ඒක මාත් හේතුවක් වෙයි. ඒ නිසා අපි බලමු දේව පණිවිඩය கருணாவே எழுதுகிறோம். இன்றைய நாள் செய்தி உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதம் கொடுக்கும். எங்கள் சபையின் ஊழியர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது என்பதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஆகவே இன்று நீங்கள் கேட்க போகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் பெறும் பொழுது நீங்கள் பெற்ற நன்மைகள் அல்லது அதன் வெளிப்பாடுகளை குறித்து நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடும் பொழுது பலர் அது அறிந்து இப்படியெல்லாம் கடவுள் செய்கிறார், இவ்வளவு வெளிப்பாடு உண்டே என்று மக்கள் தேவனை துதிக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் துதிக்க ஒவ்வொரு துதியும் உங்களுக்கு அடுத்தபடியான ஆசீர்வாதமாய் வரும். எனவே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பெற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு மறக்காமல் நீங்கள் அனுப்பும் பொழுது நாங்கள் தேவனை துதிக்க அது மிகுந்த இதுவாக இருக்கும். ஆகவே இன்றைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். கிருபையின் வெளிப்பாடு. කරුණාව ගැන කතා කරනවා. இந்த நாட்களிலே நான் கிருபையை குறித்து பேசுகிறேன். සෑමදනා කියන කරුණාව. எல்லோரும் சொல்லுங்கள் கிருபை. තව මුඛ විවෘත කළ කියන කරුණාව. வாயை திறந்து சொல்லுங்கள் கிருபை. කරුණාව කියන්නේ கிருபை என்பது දෙවියන් වහන්සේගේ බලය. தேவனுடைய பலன். සමහර වෙලාවට අපේ ස්ටාෆ්ලාට සමහර ෆයින් තියෙන්න පුළුවන්. சில நேரங்களிலே நம்முடைய ஸ்டாஃபுக்கு ஒரு சில ஃபைன்கள் இருக்கலாம். සමහර වෙලාවට මම කියනවා ඒ ඔක්කොම කැන්සල් කරන්න කියලා. சில நேரங்களிலே நான் சொல்லுகிறேன் வேணாம் அதையெல்லாம் வெட்டி விடுங்கள் என்று. එතකොට මම ඒගොල්ලන්ගෙන අනුකම්පා වෙලා அவர்களுக்காக நான் மனதுருகி දයාවෙන් කැන්සල් කරනවා. கிருபையினாலே கேன்சல் பண்ணுகிறேன். එතකොට ඒ දයාව කරුණාව කියන්නේ මොනවාද? அப்படி என்றால் அந்த கிருபை என்றால் என்ன? මගේ බලය. என் பலன், ආමෙන්. මගේ බලය என்னுடைய வல்லமை. என்னுடைய வல்லமை, මගේ බලය මා පාවිච්චි කරනවා. என் வல்லமையை நான் பாவிக்கிறேன். ඒ වගේ තමයි කරුණාව කියන්නේ දෙවියන් වහන්සේගේ බලය. அதே போலதான் கிருபை என்பது தேவனுடைய வல்லமை. ඔබ පුරුදු වෙන්න අවශ්‍යයි දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයෙන් දයාවෙන් ජීවත් වෙන්න. நீங்கள் தேவனுடைய கிருபையினாலும் தயவினாலும் வாழ படித்துக் கொள்ள வேண்டும். මම අද ආක්ෂා කළා බයිබලේ කියලා ආපු නිසා දෙයම හොඳට තියෙයි කියලා හිතනවා නම් ඒක මගේ ක්‍රියාවෙන් සිදුවෙන දෙයක්. நான் இன்று நன்றாய் ஜெபித்திருக்கிறேன், வேதத்தை வாசித்திருக்கிறேன், எனவே இந்த ஆராதனை நன்றாயிருக்கும் என்று சொல்லி நினைத்தால் அது என் கிருபையினாலே நடக்கிற காரியம். මම ආක්ෂා කරන්න අවශ්‍යයි. நான் ஜெபிக்க வேண்டியது அவசியம். පුද්ගලික සම්බන්ධකම දෙවියන් වහන්සේ සමග තියෙනවා. தேவனோடு தனிப்பட்ட உறவும் உண்டு. ඒකට හේතුව அதுக்கு காரணம் උන්වහන්සේ කරුණාව මට දුන්න නිසායි. அவருடைய கிருபையை எனக்கு கொடுத்தபடினால். එනිසා ඔබ දැනගන්න දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයෙන් දයාවෙන් ජීවත් වෙන්න. எனவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய தயவினாலும் கிருபையினாலும் வாழ்ந்து கொள்ள. මම කැමති පදයක් බයිබලේ யோவான் 1 පරිච්ඡේදය 17 වචනය. நான் விருப்பமான வேத பகுதி யோவான் 1 அதிகாரம் 17வது வசனம். எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாயின. මක්නිසාද විවස්ථාව මෝසෙස් කවුණු කොටගෙන දෙන ලද්දේ අනුග්‍රහයද සත්‍යතාවද
පැමුණුනේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණ කොටගෙන. විවස්ථාව நியாய பிரமாணம் දස පනත 10 கற்பனை. මේම කරන්න இப்படி செய்யுங்கள் இப்படி මේ செய்யுங்கள். නීති රීති இந்த சட்ட திட்டங்கள் මේක බයිබලේ තියෙනවා. இது வேதாகமத்தில் இருக்கிறது. ඒක මෝසෙස් විසින් දෙන ලද්දේය. இது மோசேயினாலே கொடுக்கப்பட்டது. දෙන ලද්දේ කියන මොහොතේ මම දැන් ඉන්දියාවට යම්කිසි දෙයක් දෙන්න පුළුවන්. ඉන්දියාව මගේ මල්ලිට මම මේ ඉඳලා கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது இந்தியாவில் இருக்கிற என் தம்பிக்கு நான் இங்கிருந்து ஏதாவது ஒன்றை கொடுக்கலாம். කාගේරි අතින් මට එවන්න පුළුවන්. யாரோடாவது கையிலே எனக்கு නැත්නම් அனுப்பலாம். මම කුරිය කරන්න පුළුවන්. இல்லாவிட்டால் நான் கொரியர் பண்ணலாம். නමුත් ஆனாலும் සත්‍යතාවය සහ අනුග්‍රහයේ පැමුණුනේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින්. ஆனாலும் சத்தியமும் கிருபையும் வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம். උන්වහන්සේ පැමුණුණා. அவர் வந்தார். ඒක තමයි අනුග්‍රහය. அதுதான் கிருபை. උන්වහන්සේ අප ළඟට ආවා. அவர் நம் අருகிலே வந்தார். විවස්ථාව දුන්නේ වැඩකාරයා 16 තුලින්. නමුත් අනුග්‍රහය ලබා දුන්නේ උන්වහන්සේගේ පුත්‍රයා තුලින්. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வேலைக்காரன் அவருடைய தாசனினூடாக. ஆனால் கிருபையை கொடுக்கப்பட்டதோ அவருடைய குமாரனின் மூலம். විවස්ථාව මනුෂ්‍යයා කෙසේද ජීවත් වෙන්න ඕන කියලා උගන්වයි. நியாயப்பிரமானது மனிதன் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். මේම ජීවත් වෙන්න මේක කරන්න මේක කරන්න. இப்படி வாழுங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். ඒක තමයි විවස්ථාව. அதுதான் நியாயப்பிரமாணம். නමුත් කරුණාව කියන්නේ දෙවියන් වහන්සේ කොයි ආකාර තැනත්ත කියලා අපිට උගන්වයි. ஆனால் கிருபை என்பது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ඔබගේ මනසේ මම මේ හිටියක් තමයි මම දියුණු වෙන්න පුළුවන් කියලා සිතිවිල්ලක් ඔබ තුල අදාගත්තත් ඔබ විවස්ථාව යටතේ ඉන්නවා. நீங்கள் உங்களுடைய மனதிலேயே நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இப்படி உங்களுடைய- வாழ்ந்தால்தான் எனக்கு இது கிடைக்கும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழே வாரீங்க. නමුත් අපි කරුණාවෙන් ඉන්න අවශ්‍යයි. ஆனால் நாம் கிருபையிலே இருக்க வேண்டும். මම යන ගමන සාර්ථක වෙයි. நான் போகிற பயணம் வெற்றியாகும். මක්නේ සාදුන් උන්වහන්සේගේ බලය පාවිච්චි කරයි. ஏனென்றால் அவர் அவருடைய வல்லமையை උන්වහන්සේගේ பயன்படுத்துவார். කරුණාව මට තිබෙනවා. அவருடைய கிருபை எனக்குண்டு. 100 දෙනෙක් මට විරුද්ධව આવතම මම ජය ගන්නවා. මක්නේ සාදුන් උන්වහන්සේගේ කරුණාව. 100 பேர் என்னை எதிர்த்து வந்தாலும் நான் ஜெயம் கொள்வேன். அவருடைய கிருபை මම உண்டு. උන්වහන්සේගේ දයාව කරුණාව දිනපතාම විශ්වාස කරනවා. நான் அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கிறேன். ලෝකේ ලොකුම දේ ගැලවීමයි. உலகத்திலே பெரிதானது என்றால் ரட்சிப்பு. ඒ ලොකු දේ ලැබුණේ කරුණාවෙන්. அந்த பெரிதான காரியம் கிடைத்ததே கிருபையிலே. ඒ කරුණාව මට ලැබුණා ඔබට ලැබුණා. அந்த கிருபை எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தது. නමුත් ඒ කරුණාව අපේ අල්ලපු ගෙදර ඉන්න මනුස්සයාට තියෙනවා. ஆனால் அந்த கிருபையானது என் பக்கத்து வீட்டு மனிதனுக்கும் உண்டு. නමුත් එයාට ලැබුණේ නැහැ. ஆனால் கிடைக்கவில்லை. ඇයි? ஏன்? ඒ කරුණාව විශ්වාස කරුවේ නැහැ. அந்த கிருபையை விசுவாசிக்கவில்லை. ආමේන්. ஆமென். මාගාව ෆයිල් එකේ ડોකියුමන්ට්ස් උගක් තියෙනවා. என்னுடைய ஃபைலிலே நிறைய டாக்குமெண்ட்ஸ் உண்டு. අතන 10 දෙනා ගාවත් උගක් තියෙනවා. அந்த இடத்துல 10 பேர் இடத்திலும் உண்டு. මගේ ડોකියුමන්ට්ස් ඔක්කොම හරියට තියෙන නිසා මට මේ ඉන්ටර්වියුවේ මට ජය ලැබෙයි. என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கிறபடினாலே இந்த இன்டர்வியூல எனக்கு ஜெயம் கிடைக்கும். එතකොට ඔබ යම්කිසි දේවල් නිසා ඔබ ඒක ලැබෙයි කියලා හිතනවා. அப்படி என்றால் நீங்கள் ஒரு சில காரியங்களை வைத்துக்கொண்டு அது கிடைக்கும் என்று එතකොට சொல்லுகிறீர்கள். ડોකියුමන්ට් එකේ එක ප්‍රශ්නයක් තිබුණා නම් ඔබට ලැබෙන්නේ නැහැ. அப்படி என்றால் டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது குறை இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. 10 දෙනා ගාව හරියට ડોකියුමන්ට්ස් තියෙනවා. 10 பேர் இடத்திலும் சரியாய் ඔබ டாக்குமெண்ட்ஸ் ගාව ડોකියුමන්ට් අඩු. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்கள் குறைவு. නමුත් ඔබ මොනවද කියන්නේ? ஆனா நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? දෙවියන් වහන්සේගේ කරුණාව. தேவனுடைய கிருபை. මගේ ડોකියුමන්ට් අඩු නැත්නම් දෙවියන් වහන්සේ එතන මාව චූස් කරන්න තමයි. என்னுடைய டாக்குமெண்ட் குறைவா இருந்தாலும் தேவன் அந்த இடத்திலே என்னை தெரிவு ඒතකොට செய்வார். ඔබ කරුණාව විශ්වාස කරනවා. எனவே கிருபையை விசுவாசிக்கிறீர்கள். right. දැන් මෝසෙස් மோசே තමන්ගේ ප්‍රථම හාස්කමෙටට அவருடைய முதல் அற்புதத்தின்படி විවස්ථාව දුන්නා මනුෂ්‍යයා. நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மனிதன் එයාගේ ප්‍රථම හාස්කමෙටට වතුර ලේ කෙරුවා. ඒකේ මරණය තමයි ඇති වුණේ. முதல் அற்புதமாய் தண்ணீரை இரத்தமாக்கினார். அதன் பிரதிபலன் மரணம் தான் ஏற்பட்டது. නමුත් කරුණාව යටතේ යේසුස් වහන්සේ වතුර වයින් කෙරුවා. ඒකේ ජීවනයේ සහ செலிப்ரேஷன் සැමරීම් තිබුණා. கிருபையின் கீழ் இயேசு கிறிஸ்து தன் முதலாவது அற்புதமாக தண்ணீரை ரசமாக்கியபடியால் அதிலே ஜீவன் வெளிப்பட்டது, கொண்டாட்டம் வெளிப்பட்டது.
ආමේන්. ஆமென். ඔබ විවස්ථාව යටතේ ඉන්නවා නම් ඔබට මරණය තමයි සිදු වෙන්නේ. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மரணம் தான் உண்டு. විවස්ථාව මොනවාද බලාපොරොත්තු වෙන්නේ? நியாயப்பிரமாணம் எதை எதிர்பார்க்கும்? පරණ කිරිස්ම කිසිම chance නැහැ. பழைய ஏற்பாட்டிலே எந்த ஒரு சான்ஸும் இல்லை. විවස්ථාව நியாயப்பிரமாணம் වැටිලා සිටින පෞකාරය වෙතත් ධර්මිෂකම බලාපොරොත්තු වෙනවා. விழுந்து போன பாவினிடத்திலே கூட நீதியை எதிர்பார்க்கிறது. නමුත් කරුණාව යට ඉන්න අපිට ஆனால் கிருபையிலே இருக்கிற நமக்கோ වැටිලා ඉන්න අපිට උන්වහන්සේ ධර්මිෂකම උන්වහන්සේ තෑගක් හැටියට දීලා තියෙනවා. விழுந்திருக்கிற நமக்கோ அவர் நீதியை ஒரு பரிசாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ඒ නිසා කරුණාව යට ඔබ ඉන්න පුරුදු වෙන්න අවශ්‍යයි. எனவே கிருபையின் கீழே நீங்கள் இருக்க பழக வேண்டும். විවස්ථාවේ ඇටියට நியாயப்பிரமாணத்தின் படி කෙනෙක් වැරදක් කෙරුවත් ஒருவர் தவறு செய்தால் දෙවියන් වහන්සේ වැරදට දඬුවම තුන්වෙනි හතරවෙනි පරම්පරාව වෙනකන් උන්වහන්සේ ඉල්ලයි. அந்த தவறுக்கான தண்டனை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் கேட்பார். නමුත් කරුණාව යටතේ උන්වහන්සේ අපේ කෙරේ අනුකම්පා වෙලා උන්වහන්සේ කියනවා නුඹගේ පව් ඊට පස්සේ මම සිහි කරන්නේ නැහැ. ஆனால் கிருபையின் கீழே அவர் நம்மேல் மனதுருகி உன் பாவங்கள் உன்னிமேல் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். ඒ නිසා ඔබ පුරුදු වෙන්න අවශ්‍යයි. எனவே நீங்கள் பழக வேண்டும். මම මෙම ජීවත් වුණා තමයි මට මේක ලබා ගන්න පුළුවන්. நான் இப்படி வாழ்ந்தால்தான் எனக்கு இதை பெற்றுக்கொள்ளலாம். එහෙම නොවේ. அப்படி அல்ல. ඔබ දෙවියන්සේ කරුණාව විශ්වාස කරන්න. நீங்கள் தேவனுடைய கிருபையை விசுவாசியுங்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කන්දෝඩේ දේශනාවක් කළා. இயேசு கிறிஸ்து மலை உச்சியிலே ஒரு பிரசங்கத்தை பண்ணினார். උන්වහන්සේ දිග දේශනාවක් දුන්නා. அவர் நீண்ட ஒரு பிரசங்கத்தை විශාල கொடுத்தார். සෙනග ඇවිල්ලා හිටියා. பெரிதான ஜனக்கூட்டம் வந்தது. නමුත් උන්වහන්සේ කන්ද උඩම හිටියේ නැහැ. ஆனால் அவர் மலை உச்சியிலேயே இருக்கவில்லை. උන්වහන්සේ පල්ලෙහාට ආවා. அவர் கீழே வந்தார். උන්වහන්සේ පල්ලෙහාට ආපු මොහොතේ அவர் கீழே வந்த பொழுது එක කුෂ්ඨෝග මිනිහෙක් හිටියා. ஒரு குஷ்டரோகி மனிதன் இருந்தான். ඒ වූ මිනිහයා යේසුස් වහන්සේගෙන් ඉල්ලනවා அந்த மனிதன் இயேசுவினிடத்தில் கேட்கிறான், ස්වාමිනී கர்த்தாவே ඔබ කැමති නම් உமக்கு சித்தமானால் මාව පිරිසුදු කරන්න. என்னை சுத்தமாக்கும். දැන් ඔක්කොම උඩ ඉන්න මොහොතේ මෙහා විතර කුඩට ආවේ නැහැ. எல்லோரும் மேலே மலை உச்சியில இருக்கும் பொழுது இவர் மாத்திரம் மேலே එයාට வரவில்லை. විතරක් එතන එන්න බැරුණා. அவருக்கு மாத்திரம் அங்க போக ඒ முடியாமல் போனது. ආශිර්වාද ලබා ගන්න බැරුණා. அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போனது. ඇයි? ஏன்? විවස්ථාවේ එම තමයි කියන්නේ. நியாயப்பிரமாணம் அப்படித்தான் சொல்லுகிறது. කුෂ්ඨෝගික ඇවිල්ලා සෙනග ඉන්න තැනට යන්න බෑ. குஷ்டரோகிகள் ஜனங்கள் இருக்கும் இடத்துக்கு போக සෙනගත් முடியாது. එක්ක වාඩි වෙන්න බෑ. ஜனங்களோடு அமர முடியாது. ඒ නිසා එයා මොනවද කරන්නේ සෙනග එන මොහොතේ මම අපවිත්‍රායි කියලා කෑ ගන්න ඕනේ. அந்த வேளையில அவர் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்கள் வருகிற வேளையிலே நான் தீட்டு என்று கதற வேண்டும். ඒක තමයි විවස්ථාව කියන්නේ. அதுதான் நியாயப்பிரமாணம் என்று නමුත් சொல்வது. කරුණාව මොනවද කළේ? ஆனால் கிருபை என்ன செய்தது? ඒ මනුෂ්‍යයා හිටපු තැනට උන්වහන්සේ ආවා. அந்த மனிதன் இருந்த இடத்துக்கே அவர் வந்தார். විවස්ථාව කියනවා අරිනම් ඔයා මෙතනට එන්න ඕනේ. நியாயப்பிரமாணம் சொன்னது நீ சரி என்றால் நீ இந்த இடத்துக்கு வர வேண்டும். හැම දෙයක්ම හරි ගස්සලා එතනට එන්න. எல்லாவற்றையும் சரி செய்து அந்த இடத்துக்கு வா. අපිට එතනට යන්න බෑ. நமக்கு அந்த இடத்துக்கு போக නමුත් முடியாது. දේව කරුණාව ஆனால் தேவ கிருபை. උන්වහන්සේ අපි හිටපු තැනට උන්වහන්සේ ආවා. ஆனால் நாம் இருக்கும் இடத்துக்கு அவர் ඒක வந்தார். තමයි දේව කරුණාව. அதுதான் தேவ ඔබ கிருபை. විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். මේ සතියේ இந்த கிழமையில දේව කරුණාව මත විශ්වාස කරන මොහොතේ ඔබගේ වැවුනා වූ හැම දොරක්ම විවෘත වෙන්න පටන් ගනී. இந்த கிருபையிலே நீங்கள் கிருபையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் කරුණාව திறக்கும். විශ්වාස කරන මොහොතේ මෙතෙක් ලැබුණ නැති හැම දෙයක්ම ඔබට ලැබෙන්න පටන් ගනී. கிருபையை விசுவாசிக்கும் பொழுது இருக்கும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் කරුණාව கிடைக்கும். ඔබ උසස් කරයි. கிருபை உங்களை உயர்த்து. කරුණාව ඔබ දියුණු වෙන්න තමයි. கிருபையானது உங்களை முன்னேற வைக்கும். කරුණාව ඔබ ආශිර්වාද ගෙනියයි. கிருபை உங்களை ஆசீர்வாதத்தை நோக்கி கொண்டு போகும். Hallelujah. ஹalleluya. කරුණාව கிருபை අපි ඉන්න තැනටයි. நாம் இருக்கும் இடத்துக்கு මොන வரும். තත්ත්වයකට තැනටයි. நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு வரும். ඔබ කරුණාව විශ්වාස කරුවත් நீங்கள் கிருபையை விசுவாசித்தால் ඒ මොහොතේ அந்த வேளையிலே ඔබට ඒක ලබා ගන්න පුළුවන්. உங்களுக்கு அதை பெற்றுக் கொள்ளலாம். වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். දැන් හැම කෙනාම කන්ද උඩ හිටියේ. இப்பொழுது எல்லோரும் மலை உச்சியில இருந்தார்கள். නමුත් ඒ මනුෂ්‍යයා විතර පල්ලෙහා හිටියා. ஆனால் அந்த மனிதனோ නමුත් கீழே இருந்தார். ඒ මනුෂ්‍යයා විශ්වාස කරුවා කරුණාව. ஆனால் அந்த மனிதன் விசுவாசித்தான் கிருபையை. මනුෂ්‍යෙක්ට බෑ මේවා කුෂ්ඨෝයට මනුෂ්‍යෙක්ට කතා කරන්න. ஒரு மனிதனுக்கு முடியாது இப்படிப்பட்ட குஷ்டரோகி மனிதனோடு பேச. විශ්වාස කළා. விசுவாசித்தான். මට
මට සුවේ ලැබෙයි කියලා. எனக்கு சுகம் கிடைக்கும் என்று ඔබත් විශ්වාස කරනවද? நீங்களும் இன்று ඔබ விசுவாசிக்கிறீர்களா? මොන ගඳ ගන්න තැන හිටියතක දෙවියන් වහන්සේ ඔබ අනුකම්පා කළා ඔබගේ ජීවිතය වෙනස් කරන බව. நீங்கள் எந்த நாற்றம் அடிக்கிற இடத்துல இருந்தாலும் கூட தேவன் உங்கள் மேல் மனதுருகி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்று දැන් අනුකම්පාව පල්ලයට ආවා. கிருபையானது கீழே வந்தது. ඔබ කැමති නම් ආව පිරිසුදු කරන්න. நீ சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். විවස්ථාව අනුව நியாயப்பிரமாணத்தின்படி කුෂ්ඨරෝගේ කෙනෙක් වල්ලන්න බෑ. ஒரு குஷ்டரோகி இன்னும் ஒரு நபரை பிடிக்க முடியாது. කෙනෙක් කුෂ්ඨෝගිකව අල්ලන එක තානා. ஒரு நபர் குஷ்டரோகியை பிடிப்பது தவறு. නමුත් කරුණාව ஆனால் கிருபை ඒ කුෂ්ඨෝගියව අත ගැසුවා. குஷ்டரோகியை தொடப்பட்டது. හලෙලුයා. ඒ මොහොතේ උන්වහන්සේ කිව්වා මට කැමති තියෙනවා ඔයා සනීප වෙන එක. அந்த வேளையில் அவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு நீ சுகமாவது. ඔබ මොන තත්ත්වයේ හිටියත් හරි நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் දේව කරුණාව தேவ கிருபை ඔබගේ ජීවිතය වෙනස් කරන්න බලවන්තයි. உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளது. ஹalleluya. right. ரோம 16:14. ரோமர் 16:14. කුමක්කේන්ද නුඹලා විවස්සාව යටතේ නොව අනුග්‍රහය යටතේ සිටින බැවින් පාපය නුඹලා කෙරෙහි ආධිපත්කම් නොකරන්නේය. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ඔබ විවස්සාව යටතේ නොව අනුග්‍රහය යටතේ සිටින බැවින් පාපය නුඹලා කෙරෙහි ஆதிபத்கம் நோக்கறனே. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அல்ல கிருபையின் கீழே இருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. පාපෙට බෑ මාව පාලනය කරන්න. பாவத்துக்கு முடியாது என்னை ஆளுகை செய்ய. මම ඒ නීති යට නොවේ ඉන්නේ. நான் அந்த சட்ட திட்டத்துக்கு கீழே அல்ல මම இருக்கிறேன். කරුණාව යටතේ ඉන්නේ. நான் கிருபைக்கு கீழே இருக்கிறேன். විවස්සාව යටතේ ඔබ හිටියත් நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தால் ඔබ වැරදිකාරයෙක් වෙයි. நீங்கள் குற்றவாளியாய் மாறுவீர்கள். நீங்கள் குற்றவாளியாய் மாறுவீர்கள். ලොකු අයිවේ එකක්. பெரிதான ஒரு ஐவே. එතන කිසිම බෝඩයක් නැහැ. அந்த இடத்துல எந்த ஒரு போர்டும் இல்லை. නමුත් ලොවන්ස් මුණුක பார்க்கணும். ரைட். බෝඩ් එකක් දානවා ස්පීட் අටයි. அந்த இடத்துல ஒரு போர்ட் போடப்படுகிறது. ஸ்பீடானது 60. 60. ඒ බෝඩ් එකක් තියෙන නිසා ஒரு போர்டு இருக்கிறபடினால் ඔබ 61 ගියත් මොනවද වෙන්නේ? நீங்கள் 61க்கு போனால் என்ன நடக்கும்? ඔබ වැරදිකාරද වැරදිකාර නැද්ද? நீங்கள் குற்றவாளியா இல்லையா? දඩ ගන්න පුළුවන් දඩ ගන්න බැරිද? தட அடிக்க முடியுமா முடியாதா? පුළුවන්. முடியும். බෝඩ් එක නැත්තම් போர்டு இல்லாவிட்டால் මම වන් වේ කියන බෝඩ් එකක් දැක්ක හිටියේ බෝඩ් එකක් තිබුණා නේ මෙතන. நான் வேகமா வந்தேன். ஒரு போர்டு இருக்கவில்லையே. වන් වේ කියලා බෝඩ් එකක් තිබුණේ නෑනේ. ஒன் வே என்று ஒரு போர்டு இருக்கவில்லையே. ඒ නිසා මම ආවා. எனவே நான் வந்தேன். බෝඩ් එකක් නැති නිසා බෑ. போர்டு ஒன்று இல்லாதபடியினால் முடியாது. මට බෝඩ් නැහැ. எனக்கு போர்டு இல்லை. මට තියෙන දේව කරුණාව. எனக்கு இருப்பது தேவ கிருபை. හalleluya. ஹalleluya. ඔබ කරුණාව යට ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න. நீங்கள் கிருபைக்கு கீழே வாழ படித்துக் கொள்ளுங்கள். මගේ මේ දේශනාව පස්සේ සමහර අය වැරදි කතා කරන්න පුළුවන්. இந்த பிரசங்கத்துக்கு பின்பு இன்று ஒரு சிலர் தவறானவைகளை හැබැයි මම பேசலாம். සත්‍ය දෙකක් කතා කරනවා. நான் 2 கிழமை பேசினேன். තව මම සත්‍ය දෙකක් කතා කරනවා. இன்னும் 2 கிழமை ඒ பேசுவேன். සත්‍ය දෙක ඉවරනකම් කට වහගෙන ආගෙන ඉන්නයි තියෙන්නේ. இந்த 2 கிழமை முடியும் வரைக்கும் சத்த போடாமல் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ඊට පස්සේ ඔබට තේරෙයි යගද වැරද්ද කියලා. அதன் பின்பு உங்களுக்கு புரியும் இது சரியா ඔබගේ பிழையா என்று. ආශිර්වාද ඔබට ලැබෙන එක තේරෙයි. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பது விளங்கும். දැන් මක්නි කුමක්කේන්ද නුඹලා විවස්ථා යටතේ නොව අනුග්‍රහ යටතේ සිටින බැවින් පාපය නුඹලා කෙරෙහි ආධිපත්කම් නොකරන්නේය. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இராமல் கிருபைக்கு கீழ் இருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. අපි කරුණාව යට ඉන්න නිසා පාපෙට බෑ අපි ආධිපත්කම් කරන්න. நாங்கள் கிருபைக்கு கீழே இருக்கிறபடினாலே பாவத்துக்கு முடியாது எங்களை ஆளுகை செய்ய. අපි කරුණාව යට ඉන්න නිසා සාතන්ට බෑ අපි ආධිපත්කම් කරන්න. நாங்கள் கிருபைக்கு கீழே இருக்கிறபடினாலே சாத்தானுக்கு முடியாது எங்களை ஆளுகை செய்ய. අපි කරුණාව යට ඉන්න නිසා දිලිඳුකමට බෑ ආධිපත්කම් කරන්න. நாங்கள் கிருபைக்கு கீழே இருக்கிறபடினாலே வறுமைக்கு முடியாது எங்களை மேற்கொள்ள. මම කරුණාව යට ඉන්න නිසා ලෙඩට බෑ මාව ආධිපත්කම් කරන්න. நான் கிருபைக்கு கீழே இருக்கிறபடினாலே வியாதிக்கு முடியாது என்னை ஆளுகை ඔබ செய்ய. විවස්ථාව යටත නොව ඔබ කරුණාව යට සිටින්නේ. நீங்கள் நியாயப்பிரமாணத்திலே அல்ல, நீங்கள் கிருபைக்கு கீழே இருக்கிறீர்கள். විවස්ථාවෙන් ඇටියට நியாயப்பிரமாணத்தின்படி
දේව ආශිර්වාද ලබා ගන්න தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற பிரதம மனுஷயா பசுத்தளி වෙන්න ඕනේ. முதலாவது மனிதன் மனம் திரும்ப வேண்டும். හැබැයි කරුණාවේ යටතේ ஆனால் கிருபையிலே දෙවියන් වහන්සේ කෙනෙක්ව ආශිර්වාද කරන්නට தேவன் இதை ஆசீர்வதிக்க උන්වහන්සේගේ යාපදේ ප්‍රථම ලැබේ. அவருடைய நன்மையானவைகள் முதலாவதாய் கிடைக்கும். ආශිර්වාදේ ෆස්ට් ලැබේ. ஆசீர்வாதம் முதலாய் கிடைக்கும். ඊට පස්සේ තමයි පසුතැවීම සිදු වෙන්නේ. அதன் பின்புதான் மனம் திரும்புதல் ஏற்படும். විවස්ථාවේ நியாயப்பிரமாணத்திலே පසුතැවීම ප්‍රථම முதலாவது மனம் திரும்புதல், ඊට පස්සේ තමයි ආශිර්වාදය. அதன் பின்புதான் ஆசீர்வாதம். නමුත් ஆனாலும் කරුණාව යටතේ கிருபையின் கீழே ආශිර්වාද ෆස්ට්. முதலாவது ஆசீர்வாதம், ඊට පස්සේ තමයි அதன் பின்புதான் පසුතැවීම. மனம் திரும்புதல். පේතරස් பேதுரு මුළු රාත්‍රියේ මාළු එළුවා. முழு இரவும் மீன் பிடித்தான். එක මාළුවෙක් රවුන්නේ නැහැ. ஒரு மீன் கூட பிடிபடவில்லை. එයාගේ ජීවිතේ පරාජය. அவருடைய வாழ்க்கையிலே தோல்வி. ආමේන්. ஆமென். අද ඔබ පරාජිත ජීවිතේ ජීවත් වෙන්න පුළුවන්. இன்று நீங்கள் தோல்வியான வாழ்க்கை வாழலாம். ඒකට හේතුව ඔයගලන් පව් කරලා තියෙනවා. அதுக்கு காரணம் நீங்கள் பாவம் එහෙම செய்திருக்கிறீர்கள். දේශනා කරන්නත් පුළුවන්. அப்படியாகவும் இருக்கலாம். එහෙම දේශනා කරන්නත් පුළුවන්. அப்படியும் பிரசங்கம் பண்ணலாம். ඒක විවස්ථාව. அது நியாயப்பிரமாணம். නමුත් යේසුස් වහන්සේ එහෙම නොයි කළේ. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல செய்தார். ඒ මනුෂ්‍යයා දෙස බලලා කිව්වා அந்த மனிதனை பார்த்து சொன்னார், වා මාමුදට ගිහිල්ලා දකුණු පැත්තේ දල දාන්න. நீங்கள் நடுக்கடலுக்கு சென்று வலது பக்கம் வலையை போடு. ඒ මොහොතේ දැල ඇදගන්න බැරි තරම් මාළු ආවා. அந்த சந்தர்ப்பத்தை வலையை இழுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு மீன் வந்தது. ඌට විශාල ආශිර්වාදයක්. அவனுக்கு பெரிதான ஆசீர்வாதம். ඊට පස්සේ තමයි කෙනෙක් කිව්වේ அதன் பின்புதான் ஒருவர் சொன்னார், ඒක ස්වාමීන් වහන්සේ කියලා. அது தேவன் என்று. ආමේන්. ஆமென். ඒක ස්වාමීන් වහන්සේ කියලා. அது தேவன் என்று. එවිට පේතරස් කිව්වා அந்த வேளையில பேதுரு අනේ சொன்னார், ස්වාමිනී கர்த்தாவே මගෙන් ඉවත් වෙන්න. என்னை விட்டு நீங்கி போங்கள். ඇයි? ஏனென்றால் මම පව්කාර මිනිහෙක්. நான் பாவம் உள்ள மனுஷன். ඉස්සල්ලා ආශිර්වාදය முதலாவது ஆசீர்வாதம், ඊට පස්සේ තමයි මොනවාද ආවේ? அதன் பின்புதான் என்ன வந்தது? පසුතැවීම. மனம் திரும்புதல். ඒක තමයි මගේ යේසුස් වහන්සේ. அதுதான் என் இயேசு கிறிஸ்து. සග්ගේස්ගේ ගෙදරට ගියා. சகை வீட்டுக்கு சென்றார். උන්වහන්සේ පව්කාරත් එක්ක කෑම කෑවා. அவர் பாவிகளோடு உணவு சாப்பிட்டார். ඒ මොහොතේ සග්ගේට විශාල සන්තෝෂයක්. அந்த வேளையிலே சகைக்கு பெரும் மகிழ்ச்சி. එවිට සග්ගේස් කියනවා அந்த வேளையிலே சகை මම சொல்கிறார், කාගේ හරි වංචාවක් කරලා තියෙනවා නම් මම ඒක අත්තරගුණෙන් දෙන්නම්. நான் யாரிடத்திலேயாவது ஏமாற்றி இருந்தேன், நான் அதை 4 மடங்காய் நான் கொடுக்கிறேன். කරුණාව පව් කරන්න ලයිසන් දෙන්නේ නැහැ. கிருபையானது பாவம் செய்ய லைசன் கொடுக்காது. කරුණාව පාපෙන් එළියට එන්න උදව් කරයි. கிருபையானது பாவத்திலே இருந்து வெளிவர உதவி செய்யும். මෙච්චර වැරදි කරපු මොහොතේ උන්වහන්සේ මට උදව් කරනවා නේද? இவ்வளவு தவறு செய்த பொழுதிலும் அவர் எனக்கு உதவி செய்கிறாரே. ඒ නිසා මම මේක කරන්නේ නැහැ කියලා ඒ කරුණාව නිසා ඒක අත්හැරි. அதனாலே நான் இதை செய்ய மாட்டேன் என்கிற அந்த கிருபையினாலே அதை விட்டு விடுகிறார். ඒ නිසා තමයි මේ වේදිකාවේ ඉඳලා எனவேதான் இந்த மேடையில இருந்து අපේ දේශනාවලින් நம்முடைய பிரசங்கத்திலே දෙවියන් වහන්සේගේ යාපත් දේවල් අපි කියන්නේ. தேவனுடைய நன்மையான காரியங்களை நாம் சொல்கிறோம். ඇයි උන්වහන්සේගේ යාපත් දේ තමයි මනුෂ්‍යන්ව වෙනස් කරන්නේ. ஏனென்றால் அவருடைய நன்மையான காரியங்கள் தான் மனிதனை மாற்றும். අපි හැම සත්‍යයක්ම මේ අල්තාරේ ඉඳලා උන්වහන්සේගේ යාපත් දේ ගැන කියනවා. நாங்கள் ஒவ்வொரு கிழமை தோறும் இந்த மேடையில இருந்து அவருடைய நன்மைகளை நாங்கள் சொல்கிறோம். උගාදෙනේ කියන පුළුවන් පාස්ටර් වෝල්ටර් මිනිස්සුගේ වැරදි කියන්නේ නැහැ කියලා. மனிதர்கள் அநேகர் சொல்லலாம், பாஸ்ட் வால்டர் இங்கிருந்து தவறை වැරදි කියලා சுட்டிக்காட்டுவதில்லை. කියලා. நீ தவறு செய்தாய் என்று. නෑ. இல்லை. අපි යාපත් දේ කියන ඒක ඇතුලෙන් අපි පසුතැවීම කියාගෙන තමයි සිටින්නේ. நாங்கள் நன்மைகளை சொல்லுகிறது போல அதற்குள்ளே மனம் திரும்புங்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ අපේ යාපත් දේ දෙන්නව තැනත්තා. தேவன் நமக்கு நன்மையை கொடுக்கிற தேவன். දෙවියන් වහන්සේ අප ගැන තබා තින සැලස්ම යාපතයි අයාපත නොව. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டமானது நன்மையே தீமை அல்ல. ඒක අපි දැනගන්නා විටදී அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது අපේ තුල පසුතැවීමක් සිදු වෙනවා. எங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் මේ ஏற்படுகிறது. අන්තිම කාලේ இந்த கடைசி நாட்களிலே දෙවියන් වහන්සේ ධර්මිසකමේ දාස්යන්ව නැගිටින්න තබා තිබෙනවා. நீதியின் தாசர்களை தேவன் எழும்ப பண்ணியிருக்கிறார். අද උඟක් අය ඉන්නවා නුඹ පව්කාරයා කියනවා දේශනා කරනවා අය. இந்த அநேக பிரசங்கியார் இருக்கிறார்கள், நீ பாவி என்று பிரசங்கம் பண்ணுவது. ඒකෙන් පසුතැවීම එන්නේ නැහැ කියලා මම කියන්නේ. அதிலே மனம் திரும்பல் வருவதில்லை என்று சொல்லவில்லை, ඒකෙන් සිදු වෙනවා. அது நடக்கிறது. නමුත් ஆனாலும்
එක වචනයයි. ஒரு வசனம். 2 කොරින්ති 3:9. 2 கொரிந்தியர் 3:9. මක්නිසාද වරදට පත්කිරීමේ සේවය තේජස නම් ධර්මිසකම සේවය තේජස ඊට වඩා බොහෝසෙයින් වැඩිව තිබේ. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. වරදට පත් කරන සේවය. ஆக்கினைக்குள்ளாக்கும் ஊழியம். අද ඔයගොල්ලන් බයිබල් කිව්වේ නෑ. இன்று நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லை, ඒස ඔයගොල්ලන්ට ආශිර්වාද ලැබෙන්නේ නෑ. எனவே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. වා මේක කරපු නිසා ඔයාලට මේක ලැබෙන්නේ නෑ. நீங்கள் இதை செய்தபடினாலே இது கிடைக்காது. ඒකේ මහිමේ තියෙනවා තමයි. அதிலே மகிமை உண்டுதான். හැබැයි ඊට වඩා ஆனால் அதை விட ධර්මිෂ්ඨකම நீதி, ඒ සේවයේ මහිමේ තාම අධිකයි. அதன் ஊழியத்திலே மகிமையானது மிக அதிகம். ඒක තාම අධිකයි. அது மிக அதிகம். දෙවියන් වහන්සේ කියනවා පාපය ගැන කියනවා ඒ සේවයට වරදට පත් කරන සේවය කියලා. அது பாவத்தை உணர்த்துகிற ஊழியமானது அதை குற்றப்படுத்துகிற ஊழியம் என்று. හාලෙලුයා. අද දවසේ පණිවිඩය ඔබගේ ජීවිතේ මාත් ආශිර්වාදයක් වී ඇති කියලා මා විශ්වාස කරනවා. මෝසෙස් කවුණු කොටගෙන ව්‍යවස්ථාව දෙනු ලබන ලද්දේ. නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් දේව කරුණාව අපට ලැබුණා. ඒක පැමුණා. ඒ නිසා අද අපි ඒ කරුණාව විශ්වාස කරන්න අවශ්‍යයි. දෙවියන් වහන්සේ මට මේ දේෙන් මට සාර්ථකත්වයක් ලබා දෙයි. එවැනි කරුණාව, දේව කරුණාව විශ්වාස කරන සමහර අවස්ථාවදී මේ වගේ දෙයක් ඔබ ලබාගෙන වටින්නේ නැති කෙනෙක් වෙන්න පුළුවන්. නමුත් මට මගේ දෙවියන් වහන්සේ දෙයි කියා ඔබ මාසේ කරුණාව මත රැඳී සිටින මොතේ අනිවාර්යයෙන් මේ ආශිර්වාදය ඔබ ලබා ගනී. අද පණිවිඩ ඔබට ආශිර්වාද කර ඇති කියලා මා විශ්වාස කරනවා. ඔබ අප සමග සම්බන්ධ වෙන්න. එනිසා මේ දේව රාජ්‍යයට ඔබ අපට උදව් කරන්න. எனக்கு பிரியமானவளே, இன்றைய செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும், பெரிய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்து மூலம் நியாயப்பிரமாணம் நமக்கு வந்தது. இந்த கிருபையை நாம் நம்ப ஆரம்பிக்க வேண்டும். அந்த கிருபை எங்கள் வாழ்க்கையை மிக உயர்ந்த இடத்துல வைக்கும். நாம் நிற்பதே தெய்வ கிருபை. ஒருவேளை எதற்குமே தகுதி இல்லாமல் இருக்கிறோம் ஒரு காரியத்தை பெற, ஆனால் கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று அந்த பெற முடியாத காரியத்தை குறித்த ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் அந்த கிருபையை பெற உங்களுக்கு வைக்கும். ஆகவே இன்று அந்த கிருபையை விசுவாசிக்க ஆரம்பிங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆகவே நீங்கள் இந்த தேவ ராஜ்யத்தை கட்ட, தேவ ஊழியத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு கீழ்காண்கிற அந்த பேங்க் அக்கௌண்ட்டுடன் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் உதவிகளை செய்ய முடியும். ඔබත් අප සමග සම්බන්ධ වී මේ දේව රාජ්‍යය ගොඩනගන්න කැමති නම් මේ පාත සඳහන් කර තිබෙන බැංකු ගිණුම සමග ඔබ සම්බන්ධ වී අප සමග ඔබ දේව රාජ්‍යය ගොඩනගන්න පුළුවන්. දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. God bless.